வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி 4 சிபிஎஸ்சி 10th உள்ளது. அந்த போர்ஷனில் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதில் வந்து ரைட் ஆங்கிள் அட் பி, அதுக்கு நேராக உள்ள சைடு வந்து ஹைபாட்னியூஸ், தட் இஸ் 5. இப்போ நான் வந்து ஆங்கிளை வந்து தீட்டா நோக்கி ஏன்னு வச்சுட்டேன். அப்போ என்ன ஏன்னு இந்த இடம் தான், இதுக்கு நேராக உள்ளது ஆப்போசிட்டு, இதுக்கு மீதி உள்ளது அட்ஜசன்ட். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஏ எடுத்திருக்கேன். 90க்கு நேராக உள்ளது ஹைபாட்னியூஸ், ஏக்கு நேராக உள்ளது ஆப்போசிட், மீதி உள்ள சைடு வந்து அட்ஜசன்ட். தர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிளில் நான் தீட்டான்னு எடுக்காமல் நேரில் ஏ எடுத்துக்கிட்டேன். இப்போ தர்ஃபோர் சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அந்த ரேஷியோ கம்பேர் பண்ணி பார்த்துங்க. 3/5. காஸ் ஏ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் 4/5. tan ஏ ஈக்குவல் டு இது ரெண்டு டிவைட் பண்ணால் போதும், இல்லை ரெசியை மாற்றிக்கலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டால் 3/4. கொசிக்கன் ஏன்னா சைன் ஏவோட ரெசிப்ரோக்கல். கொசிக்கன் ஏ ஈக்குவல் டு இது சைன் ஏ 3/5 இருந்தால் கொசிக்கன் ஏ வந்து 5/3. காஸ் ஏவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஏ. காஸ் ஏக்கு வந்து 4/5 இருந்துச்சுன்னா சீக்கனுக்கு 5/4. tan ஏ அதோட ரெசிப்ரோக்கல் வந்து காட் ஏ. tan ஏக்கு வேல்யூ 3/4 இருந்துச்சுன்னா காட் ஏக்கு வேல்யூ 4/3. இந்த யூஸ் பண்ணிக்கிறோம். அதுபோல் ஹைபாட்னிஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஹைபாட்னிஸ் வேணும் அப்படின்னா திட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். நீங்கள் பாருங்கள், ஆப்போசிட் சைடு வந்து என்ன 3, 3 ஸ்கொயர் போடலாம், ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16. ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. ரூட் ஆஃப் 25 5 வரணும். 5 தான் ஹைபாட்னிஸ், கரெக்டாக வந்துடும். ஹைபாட்னிஸ் வேணால் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் வேணால் ஹைபாட்னிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அட்ஜசன்ட் சைடு வேணால் ரூட் ஆஃப் ஹைபாட்னிஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஹைபாட்னிஸ் மட்டும் நடுவில் ப்ளஸ், மீதி ரெண்டுக்குமே மைனஸ். இந்த ரிசல்ட் ஏதோ ரெண்டு தெரிஞ்சால் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் இந்த 3 ரிலேட்டட். இந்த ஃபார்முலா ஜென்ரலாக உள்ள அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா அந்த இதோட ரெசிப்ரோக்கல் அந்த 6 ரேஷியோட ஜென்ரல் ஃபார்மேட். ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு, இந்த 6 விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டில் வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் சிம்பிள் ஐடென்டிட்டிஸ். அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு சைடு கொடுத்து 2 சைடு கொடுத்தா 3 கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. ஏதாவது 2 கொடுத்துருப்பான், இது 2 கொடுத்தா இதை கண்டுபிடிச்சிடலாம், இது 2 கொடுத்தா இது கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் இது 2 கொடுத்தாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு மாடல் சம் போட்டு we can proceed further. Okay, subscribe RSR Max, like, share and comment. Thank you.